Electromagnetic induction topic la irundha NEET type question paakalam parunga. First question, the SI unit of inductance, the entry can be written as அப்படினு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இண்டக்டன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருக்கு, அதுக்கு யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து என்ட்ரி இருக்கு. இது எப்படி எழுதலாம் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃப்ளக்ஸுக்கு யூனிட் வந்து ஃப்ளக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு ஐ, அதாவது என் இன்டு ஃப்ளக்ஸ், என் பை ஈக்குவல் டு எல் இன்டு ஐ இருக்கு. என்னுக்கு யூனிட் கிடையாது. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பை கரண்ட்னு போட்டோம்னா ஃப்ளக்ஸுக்கு வந்து யூனிட் வந்து வெபர்னு வருது, கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர். ஸோ வெபர் பர் ஆம்பியர் ஆல்சோ யூனிட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? அடுத்து எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா, எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இண்டக்டருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல இருந்து எனர்ஜிக்கு வந்து ஜூல்னு போடுங்க, ஆஃப் யூனிட் கிடையாது, எல் அப்படியே வச்சுங்க. இந்த ஐ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆம்பியர் ஸ்கொயர்னு போட்டுங்க. அப்போ எல்லுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஜூல் பர் ஆம்பியர் ஸ்கொயரும் வருது. ஸோ அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் செகண்ட் பர் ஆம்பியர் தேர்டும் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இஎம்எஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடின்னு இருக்கு. கரெக்டுங்களா? இதுல இருந்து இஎம்எஃப்க்கு வந்து வோல்ட்னு எடுத்துங்கப்போ இந்த எல் அப்படியே வச்சுங்க, டிஐக்கு வந்து கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர், டைமுக்கு வந்து செகண்ட்னு போட்டுங்க. அப்போ இந்த எல் ஈக்குவல் என்ன வருதுன்னா இந்த செகண்ட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வோல்ட் இன்ட்டு செகண்ட் பை ஆம்பியர் வருது. ஸோ தட் செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இஎம்எஃப் ஈக்குவல் டு எல்டிஐ பை டிடின்னு இருக்கு இல்லையா, அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம், இது தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம், இது செகண்ட் ஆப்ஷன். 3 ஆப்ஷன் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, இஎம்எஃப் ஈக்குவல் டு எல்டிஐ பை டிடின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம்னா இஎம்எஃப் பை டிஐ இன்ட்டு என்ன எழுதலாம், இன்ட்டு டின்னு எழுதிக்கலாம். அப்போ இஎம்எஃப் பை கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு டைமென்ஷன், அப்போ ஓம்னு எழுதிங்க. இந்த டைமுக்கு வந்து செகண்ட் எடுத்துங்க, அப்போ ஓம் செகண்ட் ஆல்சோ கம்ஸ். ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து all the options are correct, all the options are entry வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, a long solenoid has 500 turns. When a current of 2 ampere is passed through it, then the resulting magnetic flux linked with each turn of the solenoid is 4 into 10 power minus 3 Weber. The self-inductance of the solenoid is dash னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து number of turns into flux linking with each turn is equal to L into I அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க flux பாருங்க 4 into 10 power minus 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 500 கொடுத்திருக்காங்க, கரண்ட் பார்ப்பா 2 ஆம்பியர் கொடுத்திருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்னன்னா L is equal to நம்ம என்ன எழுதலாம் பாருங்க, L is equal to N pi divided by I ன்னு போட்டுக்கலாமா? N வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், தட் இஸ் 500 into pi வந்து 4 into 10 power minus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. டிவைட் பை என்ன போடுறோம், 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதை சிம்பிளை பண்றோம், 2 இந்த 4 கேன்சல் பண்ணி 2 into 500 1000 into 10 power minus 3 வந்து 1. So 1 Henry is the correct answer. So that second question க்கு first option கரெக்டான ஆப்ஷன். அடுத்த question பாருங்க, if a current of 10 ampere changes in 1 second through a coil and the induced EMF is 10 volt, then the self inductance of the coil is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து இங்க பாருங்க change in current இருக்கு இல்லைங்களா, change in current delta I 10 ன்னு சொல்லியிருக்காங்க. டைம் வந்து 1 செகண்ட், டெல்டா டி வந்து 1 செகண்ட். இஎம்எஃப் இட் இஸ் 10 வோல்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த மைனஸ் அது டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அதனால அதை விட்டுருங்க. இஎம்எஃப் 10 வோல்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து எல் இன்ட்டு டிஐ, சேஞ்ச் இன் கரண்ட் வந்து 10 சொல்லியிருக்காங்க, டைம் வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 10 10 கேன்சல் பண்ணிட்டா எல் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுப்போ 1 ஹென்றி அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, during a current change from 2 ampere to 4 ampere in 0.5 second, 8 volt of EMF is developed in a coil. The coefficient of self inductance is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இனிஷியல் கரண்ட் I1 வந்து நம்ம 2 ampere, ஃபைனல் கரண்ட் I2 வந்து 4 ampere, டைம் இன்டர்வல் T வந்து 0.85 செகண்ட், இன்டியூஸ்டு EMF 8 வோல்ட், செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு டிஐ பை டிடி, டெல்டா ஐ பை டெல்டா டி போட்டுக்கலாம். மைனஸ் ஆஃப் டெல்டா ஐ பை டெல்டா டினா ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட், இதுதான் சேஞ்ச் இன் கரண்ட் டிவைட் பை டைம் அப்படின்னு போட்டுங்க. இஎம்எஃப் வந்து 8 வோல்ட் கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆஃப் எல் இன்டு ஃபைனல் கரண்ட் 4 ஆம்பியர் மைனஸ் இனிஷியல் கரண்ட் வந்து 2 ஆம்பியர் டிவைட் பை டைம் வந்து 0.5, அது வந்து 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த 4 மைனஸ் 2 எவ்வளோ வரும்னா 2 வருது. இப்போ இந்த 2 மேலே போயிடும். அப்போ என்ன வருதுன்னா 8 ஈக்குவல் இந்த மைனஸ் என்ற டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அதை விட்டுறலாம். எல் இன்ட்டு இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 4 வந்துருது. 4 இந்த 8 கேன்சல் பண்ணா 2 வருது. ஸோ தட் எல் இஸ் ஈக்குவல் டு 2 ஹென்றி. 2 ஹென்றி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
The current passes through a choke coil of 5 Henry is decreasing at the rate of 2 ampere per second. The EMF induced across the coil is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டக்டன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. di/dt எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா -2 ampere per second. ஏ மைனஸ்னா டிக்ரீசிங் அட் ரேட் ஆஃப் சொல்லணும் -2 எடுத்துக்கிறேன். அப்போ இன்டியூஸ்ட் EMF தான் கொஸ்டின் மார்க். இன்டியூஸ்ட் EMF என்ன ஃபார்முலா -L di/dt அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு L எவ்வளோப்போ 5, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, di/dt ஒரு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துருது 2 போட்டுக்கலாம். அப்போ 5 × 2 என்ன வருது பாருப்பா 10 வோல்ட். ஸோ the 10 volt is the correct answer. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். இங்க பாருங்க பிளஸ் 10 வோல்ட் இருக்கு, மைனஸ் 10 வோல்ட் இருக்கு. அதனால சைனை வந்து கரெக்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். எப்போ பிளஸ் மைனஸ் 2 கொடுக்குறாங்களோ அப்போ வந்து சைனை கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a coil of self-inductance 0.5 Henry, the current varies at a constant rate from 0 to 10 ampere in 2 seconds. The EMF generated in the coil is dash. இங்க பாருங்க இந்த மைனஸ் என்ற மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுக்கல, அதனால ஜென்ரலாவே ஆன்சர் டெரைவ் பண்ணிட்டு எந்த ஆன்சர் வருதோ அப்படி எடுத்துக்கலாம். பிளஸ் மைனஸ் 2 ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த சைனும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு EMF ஜென்ரேட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இனிஷியல் கரண்ட் பாத்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைனல் கரண்ட் வந்து 10 கொடுத்துருக்காங்க, டைம் டேக்கன் வந்து 2 செகண்ட், இண்டக்டன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ EMF ஈக்குவல் டு -L ΔI/ΔT அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த மைனஸை விட்டுருவோம். 0.5 இன்ட்டு டெல்டா எவ்வளோ ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட் டிவைட் பை டைம் 2ன்னு போட்டுங்க. இப்போ EMF இருக்கு, இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு 0.5 1/2 இன்ட்டு இந்த 10/2ன்னு இருக்கு கரெக்டா. இப்போ இந்த 2 × 2 4 தானே, இந்த 2 × 2 4 × 10 கேன்சல் பண்ணா 2.5 வோல்ட் அப்படின்னு கிடைக்குது. So the 2.5 volt is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The self-inductance of a long solenoid cannot be increased by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து பை இஸ் ஈக்குவல் டு L × I எழுதுறோம் இல்லையா, n பை ஈக்குவல் டு L × I ன்னு. இதுல என்ன பை லிங்கிங் அப்படி எடுத்துங்க, பை லிங்கிங் ஈக்குவல் டு LIன்னு எடுத்தீங்கன்னா L ஈக்குவல் டு பை லிங்கிங் பை கரண்ட் போட்டோம்னா இது நியூமெரிக்கல் ரிலேஷன். ஆக்சுவலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃப்ளக்ஸையும் கரண்ட்டும் டிபெண்ட் ஆயிருக்காது. ஆக்சுவலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி solenoid அப்படின்னு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் solenoid வந்து μ0 × நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா ஆஃப் தி solenoid டிவைட் பை லெங்த் ஆஃப் தி solenoid. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஏரியா டிபெண்ட் பண்ணியிருக்கும், லெங்த் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ cannot be increased by அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏரியா இன்க்ரீஸ் பண்ணா வந்து என்ன ஆயிருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். மீடியம் சேஞ்ச் பண்ணா மீடியமும் டிபெண்ட் ஆயிருக்கும், மாறிக்கும். இன்க்ரீசிங் கரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணா, அதாவது கரண்ட் வந்து டிபெண்டன்ட், இது வந்து கரண்ட் வந்து இண்டிபெண்டன்ட். அப்போ கரண்ட் வந்து இண்டிபெண்டன்ட், அதே இது புரியுதா, கரண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் இருக்கு ஓகேங்களா, அதனால இண்டிபெண்டன்ட் ஆஃப் கரண்ட் போடலாம். அதே மாதிரி இன்க்ரீசிங் இட்ஸ் லெங்த்தும் solenoid வந்து நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இன்க்ரீசிங் இட்ஸ் லெங்த்னா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு இல்லையா லெங்த், அதனால வந்து என்ன பண்ண முடியாது, செல்ஃப் இண்டக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எனிவே இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல பார்த்தோம்னா கரண்ட் கிடையாதுனால இண்டிபெண்டன்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கரண்ட், இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டைமென்ஷன், அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு, solenoid லெங்த் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அடுத்து மீடியமும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Self-inductance of a coil is 50 millihenry. A current of 1 ampere passing through the coil reduces to 0 at a steady rate in 0.1 second. The self-induced EMF is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் 50 millihenry. அடுத்து கரண்ட் வந்து பாசிங் த்ரூ தி கோயில் ரெடியூசஸ், இனிஷியல் கரண்ட் வந்து 1 ampere, ஃபைனல் கரண்ட் வந்து 0. ஓகேங்களா, இன் எவ்வளவு டைம்ல 0.1 செகண்ட்ல. அப்போ EMF எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்போ EMF ஈக்குவல் டு -L ΔI/ΔT அப்படின்னா ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட் டிவைட் பை டைம் போட்டுக்கணும். ஓகேங்களா, EMF ஈக்குவல் டு -L எவ்வளவு கொடுத்துருக்காங்க 50 millihenry, அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. 50 millihenryன்றது 10⁻³ போட்டுங்க. கரண்ட் ஃபைனல் கரண்ட் 0 மைனஸ் இனிஷியல் கரண்ட் 1 டிவைட் பை டைம் வந்து 0.1 அப்படின்னு எடுத்துங்க. இந்த 0.1 எப்படி எழுதலாம், 1/10 எழுதலாம். அப்போ இங்க என்ன வந்துடும், இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருது, 500 × 10⁻³ வருதா. 500 × 10⁻³ எப்படி எழுதலாம் 0.5 அப்படின்னு எழுதிக்கலாம், 0.5 வோல்ட். ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. தி செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் a coil is N, keeping the length and area same. The number of turns in the coil is increased to 4 times. The self inductance of the
coil will now become dash னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து கோயிலுக்கு வந்து என்ன ஃபார்முலா, mu naught number of turns square into area of cross section divided by length. இங்க என்னென்ன சேம், mu naught சேம், ஏரியா சேம், லெங்த் சேம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு number of turns square. அப்போ L1 by L2 is equal to L1 by L2 is equal to N1 by N2 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் டு 4 டைம்ஸ், காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை 4 டைம்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு L1 Lன்னு போட்டு L2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் N1 Nன்னு போட்டு N2 வந்து 4 Nன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? ஸ்கொயர் வரணும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஸ்கொயர்னு வருது. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஸ்கொயர். அப்போ n ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 4 ஸ்கொயர் 16 தான வரும், 16 அந்த பக்கம் போயிருச்சுன்னா final coefficient of self-inductance is 16 times of initial coefficient of self-inductance. So that fourth option correct answer. Next question பாருங்க. In circuit coil, when number of turns is doubled and resistance becomes 1/4 of initial, then inductance becomes dash. Actually inductance formula resistance கிடையாது இல்லையா. அப்போ inductance வந்து என்ன பண்ணினா coefficient of self-inductance directly proportional to number of turns square மட்டும் போட்டுக்கணும், independent of resistance அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? போன क्वेश्चनல பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது coefficient of self inductance directly proportional to n square னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ அதே தான் எடுத்துக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணல, அதனால ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கல. ஓகே, அப்போ இங்க டபுள் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டோம், டபுள் பண்ணிட்டோம். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டபுள் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு 4 டைம்ஸ் ஆயிரும். என்ன L1 by L2 is equal to N1 by N2 whole square அப்படின்னு போட்டுங்க. N1 வந்து n ன்னு எழுதிங்க, N2 வந்து என்ன பண்ணலாம் 2 டைம்ஸ் n அப்படி போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டா n கேன்சல் ஆகி 2 ஸ்கொயர் வந்து 1/4 வந்துருதா. அப்போ இனிஷியலா வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல்ல போடுங்க, ஃபைனல் தான் L dash வச்சுட்டு ஃபைனல் வேல்யூ ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல். ஸோ 4 டைம்ஸ் அப்படின்னு 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. The self-inductance of a solenoid of length L, area of cross section S and having n turns is. இது டைரக்டாவே நமக்கு ஆன்சர் தெரியும். என்ன பார்த்தீங்கன்னா mu naught into n square into area of cross section divided by length. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் வந்து coefficient of self-inductance of the solenoid, mu naught into number of turns square into the area of cross section divided by length of the solenoid அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A solenoid has 200 turns would over a length of 0.3 meter. The area of cross section is 1.2 into 10 power minus 3 meter square. If an initial current of 2 ampere in the solenoid is reversed in 0.25 seconds, then the EMF induced in the coil is dash னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல क्वेश्चन பாருங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2000 சொல்லிட்டாங்க, லெங்த் வந்து 0.3 ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இங்க பாருங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 1.2 into 10 power minus 3 சொல்லிட்டாங்க. இனிஷியல் கரண்ட் வந்து 2 ன்னு சொல்லிட்டாங்களா. பாருங்க ரிவர்ஸ்டு இன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஃபைனல் கரண்ட் -2 இன் டைம் வந்து 0.25 செகண்ட். தென் இன்டியூஸ்ட் EMF क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப இன்டியூஸ்ட் EMF equal to -L delta I by delta T ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் இன்டு எல்லுக்கு என்ன ஃபார்முலா, mu naught into n square into area of cross section divided by length. இது வந்து லெங்த்னு போட்டுங்க. இன்டு டெல்டா I என்றது என்னது, ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட் டிவைட் பை டைம் டேக்கன் அப்படின்னு போடணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ வந்து mu naught வேல்யூ 4 pi into 10 power minus 7 அப்படின்னு போட்டுங்க. இங்க ஒரு ஃபார்முலால மைனஸ் இருக்கு, அது மைனஸ் போட்டுங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2000 கொடுத்தாங்க, ஸோ தட் 2000 ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இன்டு சர்ஃபேஸ் ஏரியா 1.2 into 10 power minus 3 கொடுத்துருக்காங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அடுத்து வந்து இந்த ஃபைனல் கரண்ட் வந்து -2, இனிஷியல் கரண்ட் வந்து 2 அப்படி போட்டுடலாம். ஓகேங்களா? டிவைட் பை டைம் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0.25 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க -2 சேர்ந்தா -4, இங்க ஒரு ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் பிளஸ் ஆயிருது. டிவைட் பை இந்த லெங்த் போடணும். லெங்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.3 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்றோம். இது எல்லாமே சிம்பிளை பண்ணா எவ்வளவு வரும்னா 32.1 into 10 power minus 2 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. A 50 millihenry coil carries the current of 2 ampere. The energy stored in joules is dash. அதாவது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஜூல். யூனிட் எப்பவுமே ஜூல்னு சொல்லணும், ப்ளூரல்ல சொல்லக்கூடாது, சிங்குலர்ல தான் சொல்லணும். ஓகேங்களா? சரிப்பா. அப்போ எனர்ஜி ஸ்டோர்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன்ட்டு கரண்ட் ஸ்கொயர். இப்போ கரண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க 50 மில்லி ஹென்றி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து 50 மில்லி ஹென்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க 1/2 இன்ட்டு எல் வந்து 50 மில்லி ஹென்றி, 50 இன்ட்டு 10 power minus 3 போட்டுங்க. மில்லியை வந்து 10 power minus 3 பண்ணும்போது ஹென்ரியா மாறிடுது. இன்ட்டு கரண்ட் ஸ்கொயர். கரண்ட் எவ்வளோ 2 ஸ்கொயர் தானே, 2 ஸ்கொயர். ஸ்கொயர் 2 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 50 இன்ட்டு 2 எவ்வளோ 100. 100 இன்ட்டு 10 power
minus 3. 100 into 10 power minus 3 எவ்வளவு வரும் 0.1 joule அப்படின்னு கிடைக்கும். So that answer வந்து 0.1 joule is the correct answer. Next question பாருங்கப்பா. In an inductor of inductance L equal to 100 millihenry, a current of 10 ampere is flowing. The energy stored in the inductor is dash. இப்போ கேட்ட கொஸ்டின் தான் அதே தான். எனர்ஜி ஸ்டோர்டுக்கு வந்து ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆஃப் இன்ட்டு எல் எவ்வளோ கொடுத்தாங்க 100 மில்லி ஹென்றி. ஸோ 100 மில்லி ஹென்றினா 10 பவர் மைனஸ் 3. கரண்ட் எவ்வளோ 10 கொடுத்தாங்க 10 ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஓகேங்களா. இது வந்து நல்லா பாருங்க. இங்கே வந்து 100, இது வந்து இங்கே 10 ஸ்கொயர் ஒரு 100 வருது இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 டிவைட் பை 2ன்னு இருக்கா. ஓகே. இப்போ இந்த 10 பவர் மைனஸ் 3 அந்த 2 0 1 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 10 டிவைட் பை 2 இருக்கு இல்லையா. 10 டிவைட் பை 2 எவ்வளோ வரும் 5. ஸோ தட் 5 ஜூல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. Two fewer inductors, each of self-inductance L, are connected in parallel but are well separated from each other. The total inductance is dash ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பேரலா கனெக்ட் பண்ணும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலில் 1 by எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்போஸ் பண்ணுது. அதே மாதிரி இங்கே இண்டக்டரும் சேஞ்ச் இன் கரண்ட் அப்போஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து எஃபெக்டிவ் இண்டக்டன்ஸ் இன் பேரலல் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படி போட்டுக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்க, ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கலா இருக்கு இல்லையா. L1 ஈக்குவல் டு L2 போட்டுக்கிறோம். அதனால 2 by Lன்னு வருது. ஓகேங்களா. அப்போ 1 by inductance in parallel is equal to 2 by L வருது. ஸோ inductance in parallel combination equal to L by 2 is the correct answer. So that இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் கரெக்ட் பார்த்தீங்கன்னா third option is the correct answer.